ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான லட்டு பண்ண போகிறேன். ஸோ வால்நட்லாம் போட்டு சூப்பராக ஒரு லட்டு செமையாக பண்ணலாம், சாப்பிட்லாம் நண்பா. ஸோ நான் இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில், நார்த் ஸ்டைலில் பண்ணுற லட்டு இது வந்து ஃப்ரை பண்ணி ஏற்றியாச்சு. நான் எண்ணெயில் இது வறுக்கிறதுல இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவோம் நம்ம லட்டு. இது வந்து எண்ணெயில் வறுக்குது, இது வறுத்து போடுவோம் எண்ணெயில். நண்பா கண்டினியூ பாருங்கள். ஸோ இதை நான் இது சலாடை பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் இவ்வளோ இது இருக்குன்னு சேவ் பண்ணிக்கலாம். அப்படி வறுக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் வச்சு ஊற்றுவேன். இப்போ எண்ணெய் எண்ணெயை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க, எண்ணெய் இல்லாமல். இந்த கலர் லைட்டாக மாறணும். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு இதில் எண்ணெயும் ஜாஸ்தி ஆகாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெயும் ஜாஸ்தி ஆகாது. பாருங்கள் கலர் மாறிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 250 லெவலில் ஊற்றிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா அந்த இது வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் அதில் வந்து சர்க்கரை பாவு ரெடி பண்ணணும். ஸோ நம்ம இப்போ சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா இனிப்பு போட்டுங்க. நம்ம போட்டாச்சு. சர்க்கரை ரெடியாச்சு. கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் தான். ஸோ சர்க்கரை பாவு ரெடி ஆகிடுச்சுங்களா, இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் தான். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அப்படியே இதில் போட்டுறாங்க. இப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படியே பிடிச்சிடும். அப்புறம் உருண்டையாக பிடிச்சிடுவாங்க. ஸோ இதில் இது வச்சுருக்குறேன். பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டிருக்கேன், கேசு நட்ஸ், திராட்சை. ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவாங்க அதில். ஸோ போட்டாச்சு லட்டுவில். பாருங்கள் இப்போ கலர் பாருங்கள், இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்ட மாதிரி கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சைடு பாருங்கள், இதுவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் உருண்டை அப்படியே பிடிச்சிடுவாங்க தான். ஸோ உங்களுக்கு சிம்பிளாகவும் சீக்கிரம் முடிஞ்சிடும்.
இதில் நீங்கள் எண்ணெயில் வறுத்து கூட போடலாம், நான் அப்படியே போட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே இதில் பண்ணிகிட்ருக்கேன், ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் அப்படியே உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை வரணும். அருமையாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்ம லட்டு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு, ரெடி. இப்போ உருண்டை பிடிச்சிடணும் தான், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிடணும் தான். நம்ம உருண்டை பிடிச்சிடணும் தான். பாருங்க, இதில் உங்களுக்கு கரெக்டாக அந்த இது லெவலும் வந்துடும். பாருங்க, அழகாகிடுச்சு. நிறைய டைப்பில் பண்ணலாம் லட்டு. ஸோ இது இன்னொரு டைப்பும் நான் பண்ணுறேன். அதையும் எப்படி சொல்லி கொடுக்குறேன். அது வேறு மாதிரி பண்ணுறேன். நான் வருத்தம் பண்ணிங்களா அதே மாதிரி. அப்புறங்க நல்லா கொஞ்சம் அழுத்தி பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும், இல்லைன்னா உடஞ்சிரும். நாட்டு சக்கரை மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரியும் பண்ணலாம். நல்லா மாவை கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு வறுத்துடணும். அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஒரு 200. ஸோ மாவு நான் 250 போட்டேன். 1/4 கிலோ போட்டிருக்கேன். சாரி, கடலை மாவு 1/2 கிலோ போட்டு ஸோ அருமையாக பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உருண்டை ஊட்டிங்க. ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு சொல்லுவேன் எப்படி இருக்கேன். சூப்பராக இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.